வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமெரிக்காவில் இருந்த பியூரிட்டானிசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. பியூர்னா தூய்மைப்படுத்துதல். பியூரிட்டானிசம்னா இங்கிலாண்டில் 14வது நூற்றாண்டில் எழுந்த ஒரு மூமெண்ட்டு. இதுக்கு பேர் தான் பியூரிட்டானிசம். அவங்களுக்கு என்னென்னா அந்த சர்ச்சை நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்றது தான். இதில் நம்பிக்கை அதை ஃபாலோ பண்ணவங்க பேர் பியூரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட தியாலஜி என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்க கடவுளோடு சேர்ந்து ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும், பாவப்பட்ட அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடணும் அப்படின்றது தான் இந்த பியூரிட்டன்ஸோட நம்பிக்கை. கால்வினிஸ்டோட தியாலஜியும் பொலிட்டியும் இந்த பியூரிட்டன் டீச்சிங்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அதே சமயத்தில் அவங்க இந்த ஆங்கிலிக்கன் ரிச்சுவல்ஸ், ஆங்கிலிக்கன்ஸ் எல்லாம் ஜெர்மனியில் இருந்த போப் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே பாப்பிஷ் ஐடாலிட்டி, அதாவது வெறும் பகட்டான ஒரு வேண்டுதல் மாதிரி. இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஸ்கிரிப்சரை படித்தா போதும், தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக நம்ம கடவுளை நெருங்கினா போதும். இதுதான் அவங்க நம்பினாங்க. இந்த டெனன்ஸ்னால் என்னென்னா, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட வேல்யூஸு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு எப்படி நெருக்கமாக போகலான்னா, எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, கடினமாக உழைக்கணும், பொறுப்போடு நடந்துக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம். அதே சமயத்தில் அவங்க நினச்சாங்கன்னா, கடவுளுக்கும் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை கேத்தலிசம் சரியாக புரிஞ்சிக்கலை, சரியாக எடுத்துரைக்கலை அப்படின்றது தான் அவங்க நம்பிக்கை. அதே மாதிரி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கடவுள் தான் ஒருத்தரை காப்பாற்ற முடியும், கடவுளால் தான் ஒருத்தங்களை தண்டிக்க முடியும். ஆனால் இதுலேருந்து விதிவிலக்கு செயின்ஸ்க்கு, ஏன்னா அவங்க தான் அவங்களோட செயலுக்கெல்லாம் பொறுப்பு. அதே மாதிரி இவங்களுக்கு கான்க்ரேஷன் ஆஃப் செயின்ஸ்ன்னு இருந்தாங்க. அவங்க தான் இந்த மெம்பர்ஸை வேலைக்கு எடுக்கிறதோ இல்லை வேலையை விட்டு தூக்குறதோ அந்த மாதிரிலாம் அவங்க மற்ற ரிலீஜனோட அத்தாரிட்டியெல்லாம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வழிபாடுன்றது ஒரு சாதாரணமாக இருக்கணும். அதில் எதுவும் புரியாத வார்த்தைகள்லாம் சொல்கிறது, புரியாத மொழியில் நம்ம வேண்டதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு புரியணும், அவங்க என்ன கடவுள்கிட்ட சொல்கிறாங்கன்றது புரியணும். அவங்க நேரடியாக கடவுள்கிட்ட என்ன வேணுமோ கேட்கலாம். அது கூட நமக்கு ஒரு ஸ்டேண்டு கிளாஸோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்ட் எதுவுமே தேவையில்லை. நம்ம நேரடியாக கடவுளோட தொடர்பு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பியூரிட்டன்ஸ் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தவறுக்கு எதிராக இருந்தாங்க. எந்த தவறை பார்த்தாலும் அதை அழிச்சிடணும் அப்படின்றதுல குறிப்பாக இருந்தாங்க. இந்த பியூரிட்டானிசம் அமெரிக்கன் கல்ச்சர் மேலே பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அது அந்த அமெரிக்கன் பீப்புளோட நேஷ்னல் கேரக்டரே ஷேப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னா, இண்டிவிஜுவலிசம், ஒருத்தங்களுக்கும் ஒரு தனித்தன்மை, இகாலிட்டரிசம், ஆப்டிமிசம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்தா இந்த கொலோனியல் பீரியடில் இந்த பியூரிட்டானிசமோட ஆரிஜினை நம்ம கண்டிப்பாக அமெரிக்கன் வரலாறை படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இண்டிவிஜுவலிசம்னா தனித்தன்மை, இதுதான் அமெரிக்கனுடைய வேல்யூஸு. பியூரிட்டானிசம் அவங்களுடைய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் மூலமாக தான் உருவாச்சுன்றது நமக்கு நல்லா புரியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆன்டி அத்தாரிட்டி ட்ரெடிஷன்றாங்க, அதாவது ஏற்கனவே பாரம்பரியமாக இவருக்கு மேலே இவருன்னு இருக்கிறதெல்லாம் இவங்க எதிர்த்தாங்க. ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத தன்னைத்தானே நல்லா புரிஞ்சிக்கணுன்னு இருந்தாங்க. இந்த பியூரிட்டன்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத் இருந்தது. அது என்னென்னா, போப்பு தான் அத்தாரிட்டி இல்லை, அவர் போப்பு கடவுளோட நேரடி பிரதிநிதின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அப்படிலாம் கிடையாது. மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் எந்த விதமான இடைவெளியும் தேவையில்லை. யாரும் நடுவில் அவங்க மூலமாக நம்ம கடவுளை தொடர்பு கொள்ளணும்னு இல்லை. நம்மளே நேராக கடவுள்கிட்ட பேசலாம், நம்ம வேண்டியதை கேட்கலாம், அவர் சொல்கிறத நமக்கும் கேட்கும், நம்மளே நமக்கான ப்ரீஸ்டாக இருக்கலாம். ரெண்டாவது அவங்க மார்ட்டின் லூதரோடைய டெனன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களே அவங்க சர்ச்சை உருவாக்கிட்டாங்க, அவங்களோட ப்ரீஸ்ட் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு மேலே அவருக்கு மேலேன்றதெல்லாம் இவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க எதை நம்பினாங்கன்னா, மதத்தில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை, அது செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு. அதாவது நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கணும், கடினமாக உழைச்சோன்னா கடவுள்கிட்ட சீக்கிரமாக போய் சேரலாம், பாவங்கள்லேருந்து விடுபடலாம். இதுதான் அவங்க நம்பினாங்க. அமெரிக்கன் டெமோக்ரஸி வெஸ்டர்ன் டெமோக்ரஸிக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு தான் இது இருக்குது. அதாவது இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவங்க அவங்க கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸியை நல்லபடியாக எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்டை 3 பிரான்ச்சாக பிரித்தாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் ஜுடிஷியல். இப்போ இந்த ஏர்லி பியூரிட்டன்ஸ் இருக்குங்களா, அவங்க இந்த அமெரிக்கன் டெமோக்ராட்டிக் ரெஜிமை
முக்கியமாக எடுத்துன்னு போனாங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா மேஃப்ளவர் காம்பேக்ட்ன்றது 1620 11 நவம்பரில் வந்து அந்த அமெரிக்கன் டெமோக்ரஸியோட பர்த்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த ஒப்பந்தத்தெல்லாம் அந்த மேஃப்ளவரில் வந்து கையெழுத்து போட்டாங்க. இந்த பியூரிட்டன்ஸ் என்ன நம்பினாங்கன்னா, எல்லாமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம முடிவு செய்யணும், அங்கே வந்து கலந்துரையாடல் பண்ணி எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன் மீட்டிங் வச்சாங்க. டவுன் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா சர்ச்லேருந்தும் ஒரு மெம்பர்ஸ் போவாங்க. அங்கே வந்து யார் வேணா பேசலாம், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. முடிவு எப்படி எடுக்கப்படும்னா, பெரும்பாலானவங்க எதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அமெரிக்கன் பியூரிட்டன்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம கடினமாக உழைச்சா கடவுளுக்கு ரொம்ப விருப்பமானவங்களாக ஆகிடலாம். அதே சமயத்தில் சோஷியல் ஆக்டிவிஸ்டான பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்லாம் வந்து நம்ம வந்து கடினமாக உழைக்கிறது மாத்திரம் இல்லை, சிக்கனமாகவும் இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க அட்வொகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவில் வாரோடைய அந்த முடிவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கடினமாக உழைச்சாங்க, சிக்கனமாக இருந்தாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அமெரிக்கனுடைய கேபிட்டலிசம், அதாவது அந்த பொருளாதாரம் வந்து நல்லாவே வந்து உயர ஆரம்பிச்சது. எல்லாராலையும் முதலாளி இருக்க முடியுன்ற அளவுக்கு எல்லாருமே வந்து பணக்காரங்களானாங்க. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் என்ன இதில் பிலீவ் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் லிபர்ட்டியும் உலகம் முழுக்க பரப்பணும். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் சமூக நீதி, லிபர்ட்டினா சுதந்திரம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம கிறிஸ்டின்ஸாக இருக்கும்போது நம்மளோட முக்கியமான வேலை என்னென்னா அந்த கிறிஸ்டின் ஸ்பிரிட்டை வந்து பரப்பணும். அதே மாதிரி பாவப்பட்ட மக்களெல்லாம் உலகத்துலேருந்து வந்து நம்ம வந்து அவங்கள மீட்டெடுக்கணுன்றது. அதனால் இதுவே வந்து அவங்களோட கண்ட்ரியோட ஃபாரின் பாலிசியாகவே அவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த பியூரிட்டன்ஸ்லாம் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதோட ஆரிஜினும் டாக்டர் ஆஃப் கோவன்ட்லேருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா கோவன் தியாலஜி என்ன சொல்லுதுன்னா, ஆடம் பண்ண பாவம் தான் மனிதர்கள் இந்த மாதிரி வாழறதுக்கான இதுவாக இருக்குது. அப்போது மனிதர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பாவப்பட்ட குணத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும், நம்மளே நம்ம பாவத்துலேருந்து காப்பாற்றிக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும்னு. அதனால் பைபிள் தான் வந்து கிறிஸ்டின் எஜுகேஷனோட சென்ட்ரல் தீமாக இருந்தது. அவங்க எல்லாருமே படிக்கணும்னு நினச்சாங்க, அந்த ஞானத்தை அடையணும்னு நினச்சாங்க. முக்கியமாக காமன் பீப்புளை அவங்களுக்கு என்னென்னா எல்லாராலையும் பைபிளை படிக்கவும் முடியணும், அதே சமயத்தில் பைபிள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் தினசரி பைபிளை படிக்கிறதும் அவங்களுடைய அந்த தெய்வீகமான தூய்மையான வாழ்க்கைக்கு அடையாளமாக அவங்க வச்சுக்கணுன்றது இருந்தது. அதனாலேயே வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்படி வந்து நம்ம தினசரி பைபிளை படிச்சுட்டே இருந்தால் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே போகும், நம்மளுடைய அடுத்த சந்ததி வந்து தூய்மையானவங்களாக இருப்பாங்க. அப்போ சமுதாயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும். இது திரும்பி நம்ம மார்ட்டின் லூத்தரோடைய ஐடியா தான்ன்றது நமக்கும் புரியுது. அதே மாதிரி இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா நமக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், கல்லூரிகள் இருக்கணுன்றதுனாலேயே முதல் முறையாக அமெரிக்கன் வரலாறில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இலவச பள்ளி படிப்பை வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்து ஒரு ஃபார்மல் ஸ்கூலில் 1635 அது பேர் ராக்ஸ்பரி லாட்டன் ஸ்கூலு, அதை ஆரம்பித்தாங்க. 4 வருஷத்தில், அதாவது 1639 முதல் அமெரிக்கன் காலேஜான ஹார்வர்ட் காலேஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1647 மேசச்சூசெட்ஸ் லா வந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு டவுன்லேயும் 50 குடும்பங்கள் அதுக்கு மேலே இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும். 100 குடும்பங்களும் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிராமர் ஸ்கூல் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாய்ஸ்லாம் வந்து லாட்டின் படிக்கணும், அப்போ தான் அவங்கள காலேஜ் போகிறதுக்கு அவங்கள தயார்படுத்த முடியுன்றது அவங்க வந்து மக்களை தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து லிபரல் ஆர்ட்ஸ் எஜுகேஷன்லேயும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தகுதியானவங்களாக இருக்கணும், படிப்புன்றது வெறும் ரிலிஜன் சம்மந்தமாக மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கணுன்றதுல ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து அவங்களோட மாரல் ரிலிஜியஸ் ஏர்னஸ்னஸில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது விஷயம்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த சிவில் வார் இன் இங்கிலாந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அமெரிக்காவில் காலனிஸ்லாம் ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கண்ட்ரியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாரையுமே வந்து அந்த பியூரிட்டன் வே ஆஃப் லைஃப்க்கு அழைச்சின்னு போகிறதுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வந்து துணை நினைச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.